ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் அருள் ஆசியோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமான வணங்குறவங்க எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் சரி, அதை என் முருகன் அருளோட சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டா நிச்சயமாக வெற்றி தான். ஏன்னா முருகர் அப்படிங்கிறவர் வெறும் தெய்வம் மட்டும் இல்லை, அவர் மனிதனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர். அவர் வீரத்துக்கும் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் மற்றும் அர்ப்பணிப்பு இவை எல்லாவற்றிற்குமான உருவகமாக இருக்கக்கூடிய தெய்வம். இப்படி பல சோதனைகள் என்ன வந்தாலும் சரி, முருகரை வழிபடும் போது நமக்கு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை இருந்தால் போதும், வாழ்க்கையில் எந்த மாதிரியான சவால்களையும் சமாளிக்க முடியும். ஏன்னா முருகரே அசுரர்களை எல்லாம் சமாளித்து அவங்களை எல்லாம் வென்றார். எதற்காக? தேவர்களை காப்பதற்காக. அதுபோல தான் நம்மளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் சரி, நம்மளுடைய குடும்பத்தை கூட காக்கணும்னா நமக்கு வேண்டியது தைரியம். வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்கள் வந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும் போதும். நாம் தைரியத்தோட அந்த சவால்கள் எல்லாத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் அறிவு தான் பிரதானம். அந்த அறிவை வழங்கக்கூடிய ஞான பண்டித சுவாமி தான் முருகப்பெருமான். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தைரியமாக எதிர்நோக்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் அறிவினால் மட்டுமே பெறப்படுகிறது. அந்த ஞானத்தையும் முருகனை வணங்கினால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். உற்சாகமாக ஆற்றலோட நாம் ஒரு விஷயத்தை ஈடுபாடு வச்சு செஞ்சோன்னா அந்த விஷயம் நிச்சயமாக ஜெயிக்கும். அதுக்கு முருகனுடைய அருளும் நமக்கு கூட இருக்கும்போது அந்த முயற்சியாகப்பட்டது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அது வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, செல்வம் ஈட்டணும் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே சுலபமாக கிடைச்சிடாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் போராடி தான் ஜெயிக்கணும். போராடுறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்த கடவுள் தான் முருகப்பெருமான். அவர் போராடி தான் எல்லா விஷயங்களையும் செய்தார். ஏன்னா அவருக்கு சிவபெருமானின் சக்தியும் சக்தியினுடைய சக்தி வடிவேலும் துணையாக இருந்தது. அதுபோலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு முருகனும் முருகனின் வடிவேலும் நமக்கு துணையாக இருக்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலை நாம் தொடங்கினாலும் சரி, அந்த செயல் நமக்கு வெற்றிகரமாக அமையும். நமக்கு தயக்கம் வரலாம், ஒரு விதமான பயம் வரலாம், மனசோர்வு வரலாம். இதெல்லாம் மாயையின் எதிரொலி. இந்த மாயையை தகர்த்தெறியக்கூடியது முருகப்பெருமானின் அருள். முருகான்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் செய்யறதுக்கு முன்னால் முருகன் கிட்ட சொல்லிட்டு செஞ்சோன்னா நமக்கான ஒரு ஊக்கத்தை முருகப்பெருமான் தந்தருள்வார். அந்த ஊக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் எந்த விதமான சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த விதமான பயத்துக்கும் இடம் கொடுக்காமல், என்னுடைய முருகன் அருளோடு இந்த விஷயத்தை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்தாதாங்க வெற்றியை நாம் சந்திக்க முடியும். தோல்விகளை கண்டு துவளாமல் முருகன் அருளோடு வெற்றியை நோக்கி பயணப்படுவோம். வெற்றி நிச்சயம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. குமரவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.